ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 2/7/2025. मीठे बच्चे, तुम डबल अहिंसक रूहानी सेना से सेना हो. तुम्हें श्रीमत पर अपनी தெய்வீக ராஜதானி ஸ்தாபன் करनी है. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் டபுள் அஹிம்சையாளராகி ஆன்மீக சேனையாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஸ்ரீமத் படி தன்னுடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். நாம் யார்? பாபா டைட்டில் கொடுக்குறார். முரளியினுடைய ஆரம்பத்திலேயே பாபா சொமான் கொடுத்துருக்கிறார். டபுள் அஹிம்சையாளர்கள், ஆன்மீக சேனைகள். அதனால் ஸ்ரீமத் படி நாம் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணணும். பிரश्न, तुम रूहानी सेवादारी बच्चे सभी को किस बात की चेतावनी देती हो? கேள்வி, நீங்கள் ஆன்மீக சேவாதாரி குழந்தைகள் அனைவருக்கும் எந்த ஒரு விஷயத்தினுடைய எச்சரிக்கை கொடுக்கின்றீர்கள்? उत्तर, तुम सभी को चेतावनी देते हो कि ये वही महाभारत लड़ाई का समय है. अब पुरानी दुनिया का विनाश होना है. बाबा नई दुनिया की स्थापना करा रहा है. நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கணும். மகாபாரத யுத்தத்திற்கான நேரம், அதே மகாபாரத யுத்தத்திற்கான நேரம். இப்போ இந்த பழைய உலகத்தினுடைய அழிவு ஏற்படணும். பாபா புது உலகத்தை ஸ்தாபனை செய்ய வச்சிட்டு இருக்கிறாரு. விநாசத்திற்கு பிறகு வெற்றி வெற்றி என்பது ஏற்படும். துமே आपस में मिलकर राय करनी है कि विनाश के पहले सबको बाबा का परिचय कैसे मिले. விநாசத்திற்கு பிறகு வெற்றி வெற்றி ஏற்படும். நீங்கள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஒரு வழியை உருவாக்குங்க. அதாவது விநாசத்திற்கு முதல்ல, உலகம் அழிகிறதுக்கு முதல்ல எல்லாருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது என்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கணும். கீத் தூணே ராத் கவாயி சோக்கே. பாடல், நீங்கள் இரவெல்லாம் உறங்கி கழித்தீர்கள், பகலெல்லாம் உண்டு கழித்தீர்கள். ஓம் சாந்தி. बाबा समझा रहे, ऊंचते ऊंच है भगवान, फिर उनको ऊंचते ऊंच कमांडर इन चीफ आदि भी कहो, क्योंकि तुम सेना हो ना. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. பாபா புரிய வைக்கின்றார், உயர்ந்திலும் உயர்ந்தவர் பகவான். பிறகு அவரை உயர்ந்திலும் உயர்ந்த கமாண்டர் இன் சீஃப் என்று கூட சொல்லலாம். ஏன்னா நாமெல்லாம் யார்? சேனைகள். சேனைகளுக்கு யார் இருப்பாங்க? சீஃப் கமாண்டர் இருப்பாங்க. तुम सुप्रीम, तुम्हारा सुप्रीम कमांडर कौन है? ये भी जानते हो. दो सेनाएं हैं, वो है जिस्मानी, तुम हो रूहानी. உங்களுடைய ஆன்மீக கமாண்டர் யார் என்பதும் நமக்கு தெரியும். பொதுவாக சேனைகளில் 2 விதம். உலகத்தில் இருக்கக்கூடிய சேனைகள் அப்படின்னா அவங்க தேக ரீதியான யுத்த வீரர்கள். ஆனால் நாம் யார்? ஆன்மீக யுத்த வீரர்கள். அவங்க எல்லைக்குட்பட்டவங்க, நாம் எல்லைக்கு அப்பாற்பட்டவங்க. तुम्हारे में कमांडर्स भी हैं, जनरल भी हैं. बच्चे जानते हैं हम श्रीमत पर राजधानी स्थापन कर रहे हैं. பாபா சொல்கிறார், இந்த ஆன்மீக சேனைகளில் கூட கமாண்டர்ஸ் இருக்கீங்க, ஜென்ரல் இருக்கீங்க. நம்ம ஸ்ரீமத்தின் படி நம்முடைய ராஜ்யத்தை நாம் ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்குறோம். तुम अभी फील करते हो अभी हम संगम पर पुरुषोत्तम बन रहे. बाबा आए हैं पुरुषोत्तम बनाने. इसमें लड़ाई आदि की कोई बात नहीं. பாபா சார், நீங்கள் உணர முடியும், நம்ம இப்போ சங்கம் யுகத்தில் புருஷோத்தம் ஆகிட்டுருக்கிறோம். பாபா வந்திருக்கின்றார், புருஷோத்தம் ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். இதில் யுத்தத்திற்கான எந்த விஷயமும் கிடையாது. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, தூய்மையற்ற உலகத்தில் ஒருத்தர் கூட தூய்மையானவங்களே இருக்க முடியாது. தூய்மையான உலகத்தில் ஒருத்தர் கூட தூய்மையற்றவங்க இருக்க முடியாது. இது ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் இதை கூட எல்லாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. तुम बच्चों को अभी कितनी खुशी है, नई दुनिया स्थापन हो रही है. सुखधाम की स्थापना अर्थात बाबा हमको फिर से डायरेक्शन दे रहे हैं. उसमें भी नंबर 1 डायरेक्शन देते हैं, पावन बनो. குழந்தைகளுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். நம்ம புது உலகத்தினுடைய ஸ்தாபனை நடந்துட்டுருக்கு. சுகதாமத்தினுடைய ஸ்தாபனை, அதாவது பாபா மீண்டும் வந்து நமக்கு டைரக்ஷன் கொடுத்துட்ருக்கிறார். பாபாவுடைய நம்பர் 1 டைரக்ஷன், தூய்மையாக ஆகுங்கள். ஏன்னா எல்லாரும் பதீத்தமாக இருக்கிறோம் இல்லையா? आपस में मिलकर राय करनी है, सर्विस को कैसे बढ़ाएं, गरीबों को कैसे मैसेज दें,
பாப் தோ கல் பே பஹலே மிசால் ஆயா ஹை. பாபா சொல்றார், தங்களுக்குள்ள ஒன்று சேர்ந்து வழிமுறைகளை உருவாக்கணும். எப்படி சேவையை அதிகப்படுத்துறது, ஏழைகளுக்கெல்லாம் எப்படி சேவா பண்ணுறது, எப்படி பாபா வந்துட்டான்னு மெசேஜ் கொடுக்கறது, எல்லாமே நீங்கள் தனக்குள்ளே ஒன்று சேர்ந்து வழிமுறைகளை உருவாக்குங்க. பாபா கல்பத்துக்கு முதல்ல எப்படி வந்தாரோ அதே போல் வந்துட்டார். பாபா சொல்கிறார், தன் ஆத்மான் புரிந்து என்னை நினைவு செய்யுங்கள். கரீப் அத்வா சாவ்ஹார் धर्माओं तो निकालते हैं ना, साहूकार जास्ती निकालेंगे, इसमें भी ऐसे हैं, कोई 1,000 निकालेंगे, कोई कम है, कोई तो 2 रुपया भी बेच देते हैं, 1 रुपये में ईंट लगा देना है. பாபா சொல்ல, இப்படி ஏழைகள் மற்றும் செல்வந்தர்கள் எல்லாருமே தர்ம காரியத்துக்குன்னு தன்கிட்ட என்ன இருக்கோ அதை தன்னால் இயன்றதை பயன்படுத்துவாங்க. அதே போல தான் பாபா குழந்தைங்கள சில குழந்தைங்க ஏழைகளாக இருக்காங்க, சிலர் செல்வந்தராக இருக்கிறாங்க. சிலர் 1000 ரூபாய் கொடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க, சிலர் குறைவாக கொடுக்குறாங்க, சிலர் 2 ரூபாய் அனுப்பி அதில் 1 ரூபாயில் செங்கல் வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. பாபா சில 1 ரூபாய் மூலமாக கூட 21 ஜென்மத்திற்கு சேமிக்க முடியும். ஆனால் இது குப்தமானது. கரீப் கா 1 ரூபாய் சாஹ்வார் கா 1000 பராபர் ஹோ ஜாத்தா ஹை. ஏழையினுடைய 1 ரூபாய்க்கும் செல்வந்தருடைய ஒரு 1000 ரூபாயும் ஈக்குவலானது. ஏழைகள்கிட்ட கொஞ்சம் தானே இருக்கும் இல்லையா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ தன்கிட்ட இருக்க தர்ம காரியங்களுக்காக பயன்படுத்தி தன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்கிக்கிறாங்க. பாபா கா ரிட்டர்ன் में 21 जन्म मिले देते हैं, பாபா ஆக்கர் கரீபோं को मदद करते हैं. பாபா ஏழைகளுக்கு உதவி செய்கின்றார். தன்னுடைய 21 ஜென்மத்தை ஏழைகளுக்கு 21 ஜென்மத்தை உருவாக்குவதற்கான வழி சொல்லி கொடுக்குறாரு. आजकल दुनिया में हर बात में डकी बहुत हैं, दूध में भी डकी हैं, सच्ची चीज़ तो मिलती नहीं, बाबा के लिए भी डकी हैं, स्वयं को ही भगवान कहलाने लगते हैं. பாபா சார், இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏமாத்துறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. பாலில் கூட என்ன பண்ணுறாங்க, ஏமாற்றம் கலப்படம் செய்கிறாங்க. உண்மையான ஒரிஜினல் பொருள் என்பது கிடைப்பதே கிடையாது. பாபா சொல்கிறார், என்னுடைய பேர்லேயே நிறைய பேர் ஏமாத்துறாங்க, தன்னைத்தானே பகவான்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, ஆத்மா யார், பரமாத்மா யாருன்னு தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. பாபா ஆத்தே ஹி ஹே பண்டாரா பர்பூர் கர் கால் கண்டக் தூர் கர்னே. பாபா வந்திருப்பதே நம்முடைய பண்டாராவை நிறைப்பதற்காக. பண்டாரா நிறைந்திருக்கிறது என்றாலே கால் கண்ட காலன் யமன் எல்லாமே ஓடியே போயிடுவாங்க. அச்சா, நல்லது. தாரணா கேலியே முக்கிய தாரணைக்காக முக்கியமான விஷயம். பாபா विश्व का मालिक बनाने की पढ़ाई पढ़ाने आते हैं, इसलिए कभी ऐसा नहीं कहना कि हमें फुर्सत नहीं. பாபா விஸ்வத்தினுடைய எஜமான் ஆக்குவதற்கான படிப்பை கற்றுக் கொடுக்க வந்திருக்கின்றார். ஆகையால் ஒருபோதும் எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லவே கூடாது. ஸ்ரீமத்தின் படி தன்னுடைய உடல் மனம் பொருளை பாரதத்தை ஸ்வர்க்கமாக்கக்கூடிய சேவா பண்ணணும். आपस में बहुत मीठी मीठी ज्ञान की बातें सुननी है, सुनानी है. बाबा का ये डायरेक्शन है, सदा याद रहें. Hear no evil, talk no evil, dash. தங்களுக்குள் மிகவும் இனிமையிலும் இனிமையான ஞானத்தினுடைய விஷயங்களை பேசணும், சொல்லணும். பாபாவுடைய டைரக்ஷன் சதா ஞாபகம் வச்சுக்குங்க. கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது, அடுத்து கெட்டதை பற்றி சிந்திக்க கூட கூடாது. वरदान, हत्या की सर्व कामनाओं पर जीत प्राप्त करने वाले काम जीत जगत जीत भव. வரதானம், எல்லைக்குட்பட்ட அனைத்து ஆசைகள் மீதும் வெற்றி அடையக்கூடிய காமத்தை வென்றவர், உலகத்தை வென்றவர் ஆகுங்கள். काम विकार का अंश है, सर्व हत्या की कामनाएं हैं. कामना एक है वस्तुओं की, दूसरी है व्यक्ति द्वारा हत्या की प्राप्ति, तीसरा है संबंध निभाने में, 14 है सेवा भावना में हत्या की कामना का भाव. பாபா சொல்கிறாங்க, காமம் விகாரங்கள், காம விகாரத்திற்கான அம்சமே அனைத்து எல்லைக்குட்பட்ட விருப்பங்கள். விருப்பங்கள் அப்படின்னா ட்ரெஸ் மேலே ஆசைகள், மனிதர்கள் மேலே வரக்கூடிய எல்லைக்குட்பட்ட ஆசைகள். 3வது சம்பந்தங்களை, உறவுகளை உருவாக்கணும். 4வது சேவையினுடைய பாவனையில் கூட எல்லைக்குட்பட்ட விருப்பங்கள். இந்த மாதிரி நிறைய எல்லைக்குட்பட்ட விருப்பங்கள்லாம் சேரும்போது தான் காம விகாரம் என்பது வளர்ந்துருது.
அதனால் எந்த ஒரு மனிதர்கள் மேலேயோ பொருட்கள் மேலேயோ விசேஷமான அட்ராக்ஷன் இருப்பது, ஆசை இல்லை ஆனால் நல்லா இருக்குது என்பது கூட காம விகாரத்தினுடைய அம்சம்தான். எப்போ இந்த மாதிரி சூக்ஷமான அம்சங்கள் கூட நம்மளை விட்டு போயிடுதோ, நம்ம சமாப்தி பண்ணிடுறோமோ, அப்போ தான் காமத்தை வென்றவர் உலகத்தை வென்றவர் என்று சொல்ல முடியும். ஸ்லோகன் दिल की महसूसता से दिलाराम बाबा की आशीर्वाद लेने के अधिकारी बनो. ஸ்லோகன் உள்ளத்தினுடைய உணர்வின் மூலமாக திலாராம் பாபாவிடமிருந்து ஆசீர்வாதங்களை அடைவதற்கு அதிகாரியாக ஆகுங்கள். உள்ளத்தினுடைய உணர்வின் மூலமாக திலாராம் பாபாவினிடமிருந்து ஆசீர்வாதத்தை அடையணும், அதற்கான அதிகாரியாகுங்கள். இப்போ இன்னைக்கு பாபா சங்கல்ப சக்தியை சேமித்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுவதற்காக கொடுக்கக்கூடிய தூண்டுதல்கள். மன் ஜோ ஸ்வயம் ஏக சூக்ஷ்ம சக்தி है वो कंट्रोल में हो अथवा अर्थात आर्डर प्रमाण कार्य करें तो पास विद आनर अथवा राज्य अधिकारी बन जाएंगे. மனம் அப்படிங்கிறது ஒரு சூக்ஷ்மமான ஒரு சக்தி, அது கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது ஆர்டரின் படி அதை நம்ம காரியத்தில் யூஸ் பண்ணும்போது பாஸ் வித் ஆனராகவும் ராஜ்ய அதிகாரியாகவும் ஆகிடுவோம். எண்ணங்களினுடைய சக்தியை சேமிப்பதற்காக என்ன யோசிச்சிங்களோ அதை செய்யுங்க. ஸ்டாப் வைங்க. ஸ்டாப்புன்னு சொன்னால் எண்ணங்கள் கூட ஸ்டாப் ஆகிடணும். சேவைக்காக யோசிக்கிறீங்களா, அப்போ சேவையில் அதை ஈடுபடுத்துங்க. பரந்தாமத்தை பற்றி யோசிக்கிறீங்களா, பரந்தாமே போயிடுங்க. அப்படியே கண்ட்ரோலிங் பவர் நமக்கு இருக்கணும். பரந்தாமத்தை பற்றி யோசிச்சிட்டே இருந்தேன் அப்படி நான் சேவா பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அது கண்ட்ரோலிங் பவர் கிடையாது. ரெண்டுமே நினைக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் எதை நினைக்கிறோமோ அதன்படி அந்த நேரத்தில் ஆகிடணும். ஓம் சாந்தி.